கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுராஜா, நன்றி 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 அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. தாய் தந்தை தாமும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தாய் தந்தை தாமும் ஏகமாய் உன்னை மறந்தாலும், தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே, தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே. துதி செய் மனமே நீதம் துதி செய், துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 1 வசனம். தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்தப்பிரியனான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். Then there was a famine in the days of David 3 years, year after year. And David inquired of the Lord, and the Lord answered, It is for Saul and for his bloody house, because he slew the Gibeonites. Seek God during difficult times. கஷ்டமான நேரங்களிலே நம்ம தேவனிடத்திலே போய் விசாரிக்க வேண்டும். David responded to the famine by inquiring of the Lord instead of relying on human understanding. 3 வருடமாக தொடர்ந்து ஒவ்வொரு வருடமாக பஞ்சம் வந்துட்டே இருக்கு. அப்படி வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் பஞ்சம், சரி அடுத்த வருஷம் சரியாயிடுன்னு பார்த்தா சரியாகலை, அதுக்கு அடுத்த வருஷமும் பஞ்சம். அப்போ சரியாகாத ஒரு காரியம், எப்படி தொடர்ந்து இந்த பஞ்சம் வந்து கொண்டே இருக்கிறது, இது இயற்கையில் ஏதாவது மாற்றமா அப்படின்னு சொல்லி அந்த மனித நோட்டத்தில் அவன் பார்க்காதபடிக்கு, மனித மூளையை வைத்து அவன் பார்க்காமல் தாவீது தேவனிடத்தில் போய் விசாரிக்கும்படி சொல்லுகிறார். Sin can bring lasting consequences. Saul's actions affected the nation even after his death, showing the seriousness of wrongdoing. அதாவது ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் செய்த தவறை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கூட நான் விசாரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார்னு பார்க்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது சவுலுடைய சில காரியங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது தேசத்தையே தாக்கும்படியாக, தேசத்திற்கு தீங்கு வரும்படியாக, அவனுடைய மரணத்திற்கு பின்பும் அவனுடைய செய்கையின் பலன் அவனுடைய தவறான செய்கையின் பலன் ஜனங்களை நஷ்டத்தை கொண்டு வந்தது, ஒரு வறட்சியை கொண்டு வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் அந்த இடத்துல என்ன தவறு செய்தான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா 9:15 அவர்கள் யோசுவாவை வஞ்சித்து, யாருன்னா இந்த கிபியோனியர் உயிருக்கு பயந்து யோசுவாவை வஞ்சித்து, நாங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க தான், நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி, நாங்கள் தூர தேசத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி
அவங்க வந்து யோசுவாவை ஏமாற்றி உடன்படிக்கை செய்ய வச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லெட்ஸ் ரீட் ஜாஷ்வா சாப்டர் 9. அவங்க தூரத்துலேருந்து வந்த மாதிரி தங்களை காண்பிப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்திலேயே இருக்கிற தேசத்தால் நம்ம வாசிக்கிறோம். நாங்கள் இந்த திராட்சரசத்தை துருத்திகளை நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று, எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சையும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சேர்த்து வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களுடைய சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடை காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களுடைய பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களுக்காக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். 3ஆம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபிரா, பேரோத், கீரியாத் ஏயாரீம் என்பவைகள் அப்படின்னு நம்ம இந்த யோசுவா 9th சாப்டரில் இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம வாசிக்கிறோம். இப்போ இவங்களோட உடன்படிக்கை பண்ணியாச்சு. இந்த கிபியோனியரை கொன்று போடக்கூடாது என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணிடுவாங்க. அப்போ யோசுவா கேட்பா, நீங்கள் ஏன் என்னை வந்து போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து யுத்தம் பண்ணுற தேசங்கள் எல்லாரையும் கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறாருன்னு பயந்து, உயிருக்கு பயந்து அது மாதிரி செய்வாங்கன்னு பார்க்கணும். இப்போ எனிவே வந்து இவங்களை கொன்று போடக்கூடாதுன்னு அவங்களோட உடன்படிக்கை பண்ணதுனால அவங்க வந்து தேவனுடைய வீட்டிற்கு விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் இறைக்கிறவங்களாகவும் யோசுவா அவங்களை உயிரோட காப்பாற்றி இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாதுன்னு சொல்லி அவங்கள அந்த வேலைக்காக நியமிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். 23 இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்திற்கு விறகு வெட்டுகிறவும் தண்ணீர் எடுக்கிறவுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள், இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாதுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் சவுலுடைய நாட்களில், சவுல் ராஜாவாக வருகிற அந்த ரொம்ப பின்னாடி நாட்களில் இந்த கிபியோனியரோட உடன்படிக்கை பண்ணதை அவன் வந்து மறந்து கொன்று போட்டுருவான்னு பார்க்குறோம். இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா தேசத்தில் பஞ்சம் வந்து விட்டது. அப்போ சவுல் வந்து தாவீது போய் தேவனத்தில் விசாரிக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இது கிபியோனியரை கொன்று போட்டதுனால வந்ததுன்னு. ஸோ காட் கேர்ஸ் அபவுட் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ராமிசஸ். தட் இஸ் வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ திஸ். Gibeonites had a covenant with Israel and God expected that agreement to be honored. நம்ம ஒரு உடன்படிக்கை செய்கிறோம், நம்ம வாயை திறந்து இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லும்பொழுது அதில் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தேவன் வந்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஏசாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் ஒன்றும் பத்திரங்கித்திரம்லாம் கொடுக்கல. ஆனால் என்ன சொன்னார், சேஷ்ட புத்திர பார்த்து ஒன்று கொடுக்குறேன்னு வாயில் தான் சொன்னாங்க. ஆனால் வாயில் சொன்னால் கூட அதை வந்து ஏசா வந்து அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல தான் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான். அப்படி நம்ம ஒருவேளை தவறிட்டோம்னா அவங்க கன்சர்ன் பர்சன்ஸ் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்குரிய பரிகாரத்தை நம்ம கட்டாயமாக செய்ய வேண்டும். இதை வந்து ஆண்டவர் தெளிவுபடுத்தி அந்த காரியத்தில் இது பண்ணார் பார்க்குறோம். அப்போ என்ன செய்ய வேண்டும் சொல்லி தாவீது கிபியோனியத்தில் விசாரிக்கும் பொழுது அங்கே சில காரியங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அதை வந்து நம்ம 2 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய குமாரன் 5 குமாரரை பிடித்து ஆயாவின் குமார்த்தியாகிய ரிஸ்பால், சவுலுக்கு பெற்றவருடைய 2 குமாராகிய அர்மோனியையும் மேலிபோசேத்தையும், சவுலின் குமாரத்தியாகிய மேகோலாத்தியனான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரியருக்கு பெற்று அவருடைய 5 குமாரை பிடித்து அவர்களை கிபியோனியர் கையில் ஒப்புக் கொடுத்தால் அவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள். வார்கோதுமை அறுப்பு துவக்குகிற அரிப்பு காலத்தின் முந்தின நாட்களில் அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலாப்பூரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணி வைத்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். ஸோ அவங்களுடைய அந்த இதுபடியெல்லாம், அந்த கண்டிஷன்ஸ் படியெல்லாம் அவங்க செய்து முடித்தப்புறமா கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய திஸ் இஸ் பிட்வீன் த பீப்புள், பட் ஹவு காட் இஸ் லுக்கிங் ஃப்ரம் அபவ் ஆல் தீஸ் திங்ஸ். அப்போது நம்ம ஒருத்தரோட நம்ம செய்கிற காரியங்கள், நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ், all these things are overseen by God. God is always seeing what we are doing. தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்துவது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே அப்பா, அந்த சவுல் ஆண்டவரே அப்பா, இந்த காரியத்தை செய்தவர் மரித்த பின்பும் கூட அதற்குரிய ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு தேசத்தின் மேல் வந்தது என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை வாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தாவே, நாங்கள் செய்கிற காரியங்கள், நாங்கள் மரித்தாலும் அது தலைமுறைகளுக்கு அது ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தையிலே நடக்கையிலே கர்த்தாவே நாங்கள் எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க, எங்களுடைய தலைமுறைகளுக்கு நாங்கள் சாபத்தை வைக்காமல் ஆசீர்வாதத்தை வைத்து போக எங்களுக்கு நீ கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.